இந்தியினுடைய ஹார்ட்லேண்ட் இதயம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்தில் போஜ்பூரி அழிந்துவிட்ட அந்த போஜ்பூரியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கின்றது என்றால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ற பெயரிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாயவலையை விரித்து வக்ஃப் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே தமிழ்நாட்டில் இருந்து 2 சிங்கங்களை இதோ இங்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ராசா சகோதரர் MM அப்துல்லாவை அனுப்பி அந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே மிக தெளிவாக சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவாக வலுவான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். 44 திருத்தங்களை சொன்னார்கள். அந்த திருத்தங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவினர் சொன்ன 23 திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மசோதா இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலே ஒரு தீவிர எதிர்ப்பை காட்டி இருக்கிறார்கள். நாளை இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நீதிமன்றங்களிலே எதிர்க்கப்படும் போது ராசாவுனுடைய அப்துல்லாவுனுடைய திமுகவினுடைய இந்த வாதங்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை புதைக்குழிக்கு அனுப்புவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக் கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே போன்று பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கின்றது. நேரம் குறைவாக இருக்கின்றது. இன்றைய பாசிச பாஜகவுக்கு அன்று எப்படி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு திப்பு சுல்தான் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினானோ அதே போன்று இன்றைய பாசிச பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே செயல்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்கள் 2026 மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆட்சி கட்டலிலே அமர்த்துவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.